அந்த ஐசியூவில் வந்து எங்கள் அம்மா 4 நாள் இருந்த மாதிரி அதில் மென்ஷன் பண்ணி பில்லை ஃபேக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மா வந்து ஐசியூவில் வந்து யூரின் ஸ்மெல்ல இருக்கிறாங்க. எங்கள் அம்மா இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கூட எங்கள் அம்மா யாரும் பார்த்துக்கல. பேப்பர் தூக்கி அடிக்கிறாங்க, முடிஞ்சா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொன்றாங்க. எங்கள் தப்பு தான், 4000 ரூபாய் கம்மி பண்ணிக்கிறேன்னு ஃபஸ்ட்டு 4000 ரூபாய் கம்மி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் வச்சு அவங்கக்கிட்ட லீகலாக பேசும்போது அவங்க வந்து இன்னும் ஒரு 4000 ரூபாய் கம்மி பண்ணாங்க. ஒரு 1 hour ஆகும்போது நீங்கள் காசே பே பண்ண வேணாம், நீங்கள் போகலாம், வீட்டுக்கு போகலான்ற மாதிரி சொன்னாங்க. சென்னையில் தனியார் மருத்துவமனையில் நோயாளியிடம் அதிக கட்டணம் வசூலிப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நியாயம் கேட்க சென்ற உறவினர்கள் மற்றும் வழக்கறிஞர்களை அடியாட்களை வைத்து மிரட்டிய மருத்துவமனை நிர்வாகம். என்னோட பேர் உமா மகேஸ்வரன். என்னோட அம்மாவுக்கு வந்து லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து அட்டாக் வந்திருக்கு. ஸோ நான் அந்த எஸ்எம்எஸ் ஹாஸ்பிட்டல் ராயபுரத்தில் இந்த எஸ்எஸ் ஹைட்ரபாடுக்கு இந்த பேரலில் அந்த ஆப்போசிட் சைடில் இருக்க ஹாஸ்பிட்டல் எஸ்எம்எஸ் ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மாவை நாங்கள் அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணப்போ எக்கோ எடுக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோங்க. அட்மிட் பண்ண கூட போகல, எக்கோ எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். அப்போ போகும்போது எங்கள் அம்மாவுக்கு அட்டாக்குன்னு சொன்னாங்க. எங்கள் வந்து அப்போ அட்மிட் பண்ண சொன்னாங்க, இமீடியட்டாக அட்மிட் பண்ணுங்கள், ஐசியூவில் சேர்க்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் எங்கள் அம்மா அட்மிட் பண்ணோம் ஹாஸ்பிட்டலில். அட்மிட் பண்ணப்போ எங்களை வந்து யாரையும் உள்ளே சேர்க்கல. எங்கள் அம்மாவுக்கு ஆன்ஜியோ பண்ணுன்னு சொன்னாங்க. நாங்கள் ஆன்ஜியோக்கும் ஒத்துக்கிட்டோம். ஆன்ஜியோ பண்ணாங்க. எல்லாமே முடிஞ்சு எங்கள் அம்மா 2 நாள் தான் ஐசியூவில் இருந்தாங்க. ஆனால் இது எல்லாமே முடிஞ்சு எங்கள் அம்மா சரியாகி வந்துட்டு நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுற நேரத்தில் வந்துட்டு நாங்கள் பில்லு கேட்டோம். 83,000 பில் போட்டிருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு. 83,000 பில் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஆன்ஜியோக்கு வந்து 15,000 ரூபாய் தான். ஐசியூவில் ஒரு நாளைக்கு 4,000 ரூபாய். ஆனால் அந்த பில்லில் வந்து நாங்கள் ஃபைட் பண்ணி கேட்டோம், அவங்க தரல. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நாங்கள் கால் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி கேட்கும் போது அவங்க சரியான ரெஸ்பான்ஸும் தரல, எவ்வளோ பில் அந்த பில் காப்பியும் எங்களுக்கு தரல. ஸோ வந்து எங்கள் லீகல் டீம் வச்சு நாங்கள் ப்ரொசீஜராக கேட்கும் போது அந்த பில்லு கொடுத்தாங்க. அந்த பில்லில் பார்த்தா வந்துட்டு அந்த ஐசியூவில் வந்து எங்கள் அம்மா வந்து 4 நாள் இருந்த மாதிரி அதில் மென்ஷன் பண்ணி பில்லை ஃபேக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் எங்கள் அம்மாவுக்கு போடுற மெடிசன்ஸ்லாம் அதில் வந்து கிளைம் பண்ணி 83,000 ரூபாய் கேட்டதுக்கு அவங்க அட்வொகேட்டை வச்சு எங்களை வந்து மிரட்டுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ண தப்புன்னு நாங்கள் பண்ணது தான் தப்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து சரியான ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. எங்கள் அம்மா ஐசியூவில் வந்து அவ்வளோ நாள் இருந்ததுங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு கேர் எடுத்து பார்த்துக்கல. எங்கள் அம்மா வந்து ஐசியூவில் வந்து யூரின் ஸ்மெல்ல இருக்கிறாங்க. எங்கள் அம்மா இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கூட எங்கள் அம்மா யாரும் பார்த்துக்கல. அதே போல் எங்கள் அம்மாவுக்கு ஜுரம் வந்துச்சு, குளிர் ஜுரம் வந்துச்சு. அந்த குளிர் ஜுரம் வந்தப்போ கூட அந்த ஐசியூவில் யாருமே எங்கள் அம்மா கேர் பண்ணல. நாங்கள் எட்டி பார்த்து என்னம்மா ஆச்சுன்னு எங்கள் அம்மா கூப்பிட்டு எங்களை சொன்னாங்க, இந்த மாதிரிப்பா குளிர்துப்பான்னு. அந்தளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவ்வளோ ட்ரீட்மெண்ட்டில் வந்து ரொம்ப ஃபேக்காக இருக்காங்க. யாரையுமே உள்ளே விட்றதில்ல, ஃபேக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. எதுவுமே சரியே இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில். எங்களை மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுதான் பேப்பர் தூக்கி அடிக்கிறாங்க, முடிஞ்சா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொன்றாங்க. இது அந்த மினிஸ்டர் ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸு என்ன ஒரு மாதிரி வந்து ரொம்ப அலக்கழிக்கிறாங்க. என்ன ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஆல்ரெடி எங்கள் அம்மாவை நான் அட்மிட் பண்ணிவிட்டு நாங்கள் எப்படியா வீட்டுக்கு போகலாம், காசு எங்கிட்ட காசு இல்லை, அந்த காசை கட்டி எப்படி வீட்டுக்கு போகலான்ற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அதனால் அந்த பில் காப்பியை கேட்டோம், பில் காப்பி காட்டுங்க, நான் பே பண்ணுறேன். நான் பே பண்ணாமலாம் போகல. அந்த கோபேமெண்ட் சொல்லிட்டு 15,000 ரூபா போட்டிருக்காங்க. அந்த 15,000 ரூபாய்க்கு அந்த ப்ரூஃப் கேட்குறோம், அது காட்டல. அப்புறமா வந்து சொல்கிறாங்க, எங்கள் தப்பு தான், 4000 ரூபாய் கம்மி பண்ணிக்கிறேன்னு ஃபஸ்ட்டு 4000 ரூபாய் கம்மி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் வச்சு அவங்கக்கிட்ட லீகலாக பேசும்போது அவங்க வந்து இன்னும் ஒரு 4000 ரூபாய் கம்மி பண்ணாங்க. ஒரு 1 hour ஆகும்போது நீங்கள் காசே பே பண்ண வேணாம், நீங்கள் போகலாம், வீட்டுக்கு போகலான்ற மாதிரி சொன்னாங்க. அது எப்படிங்க அவங்க மேலே தப்பு இருக்கிறதுனால தான் எங்களை போக சொல்கிறாங்க. நான் காசு கட்ட மாட்டேன்னு சொல்லலை, நான் காசு கட்டுறேன்னு தான் சொன்னேன். என்ன ஃபேக்காக வந்து எதுக்கு அங்கே பில் போட்டு எங்கள் அம்மாட்ட காசு வாங்கணும்? ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து யார் யாரும் கூப்பிட்டு வராங்க, அவங்க யாருன்னே தெரிலங்க. அவங்க யாரோ வந்து ரவுடிசம் பண்ணுறாங்க. எங்களை மிரட்டில் எங்கள் கூட வந்து ஆளுங்களை வந்து அடிக்க வராங்க, அட்வொகேட்ஸில் வந்து அடிக்க வராங்க. நாங்கள் நியாயத்தான் கேட்குறோம். நாங்கள் வந்து ஃபைட் பண்ணல, நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அது பண்ணுறோம், நாங்கள் எந்த ஃபைட்டும் பண்ணல. நியாயமாக அந்த பில்லு கேட்டு அந்த ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுங்க. நீங்கள் எவ்வளோ சார்ஜ் போட்டிருக்கீங்களே அந்த சார்ஜ் ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுங்க. நாங்கள் பில் பே பண்ணிட்டு போகிறோன்னு சொல்லிவிட்டு 3:30 மணிலேருந்து இப்போ டைம் என்ன, டைம் 12 மணி 1 மணி ஆக போகுது. இன்ன வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. காவல்துறை எந்த ஆக்ஷன் எடுக்கலைங்க. அவங்க வராங்க, என்ன பண்ணலாம், பேசலான்றாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க, அவங்க போயிடுறாங்க. கொடுத்தாச்சு, எங்கள் லீகல் டீம்லேருந்து அவங்க கொடுத்துருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.